என்னடா வாழ்க்கை! நம்ம வாழ்க்கை எதன விட பயணமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போம்போது, டக்குன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. சரி கோயிலுக்காச்சும் போவோமே சொல்லிட்டு, நம்ம வீட்டு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு பிள்ளையார் சிலை வச்சிருந்தாங்க. எதனால விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? ஆடி மாசம் வந்து நல்லா மழை பெய்யும். மழை பெஞ்சா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆத்தோரமா இருக்கிற நல்ல மண்ணெல்லாம் வந்து ஆத்தோரத்த அடிச்சுட்டு போயிடுங்க. மறுபடியும் வந்து அது சேர்றதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விநாயகர் சிலைய வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு செஞ்சு, அது களிமண்ணையோ இல்ல வந்து மண்ணுலயோ செஞ்சு, அத வந்து 10 நாளைக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி, அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி, ஆரத்தி எடுத்து, அதுக்கு வந்து படகு வச்சு, நல்லா வந்து சாமி மாரி கும்பிடுவாங்க. கும்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா சாமி வேண்டிக்கிட்டு, அத போய் ஆத்துல கரைப்பாங்க. ஆத்துலயோ, குளத்துலயோ கரைப்பாங்க. கரைச்சா வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த மண் வளம் பெருகும்கோசரம் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறையா வந்து இந்த கெமிக்கல் வந்து அட்டையோ, கெமிக்கலோ இதனால வந்து ஏகப்பட்ட துர்நாற்றம் அடிக்குது கடலுக்குள்ளேயோ, ஆத்துலயும் சரி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பாரம்பரிய வழக்கப்படி நம்ம தாத்தாக்கள் காலத்துல வந்து எப்படி வந்து விநாயகர் சிலையை வந்து மண்ணை வந்து செஞ்சு இதை ஆத்துல கிடைச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம கிடைப்போம் தான் நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. மறக்காம சேனல் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய்.